கோவை செம்மொழி பூங்கா திறப்பு தள்ளி வைத்ததால் பொதுமக்கள் ஏமாற்றத்துடன் சென்றனர். தமிழக முதல்வர் ஸ்டாலின் நவம்பர் 25ஆம் தேதியன்று கோவையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள செம்மொழி பூங்காவை திறந்து வைத்தார். அதற்கு முன்னதாக சரியாக பணிகள் நடைபெறாமல் அவசரமாக செம்மொழி பூங்காவை முதல்வர் திறந்து வைத்தது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் டிசம்பர் 1ஆம் தேதி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்படும் என முதலில் கூறப்பட்ட நிலையில் இறுதிக்கட்ட பணிகள் முழுமையடையாததால் செம்மொழி பூங்கா திறக்கப்படாமல் இருப்பதால் பொதுமக்கள் ஏமாற்றம் அடைந்தனர். மேலும் பொதுமக்கள் ஆர்வமாக செம்மொழி பூங்காவிற்கு வருகை தந்தனர். பூங்கா மூடப்பட்டிருந்ததனால் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. என்ன காரணம் சொல்றாங்க? என்ன காரணம் சொல்றாங்க? ஒரு மாதம் ஆகுன்றாங்க. என்ன காரணம்? மேம்பட்ட வேலைப்பாடுகள் உள்ள நடக்குதுங்க. இனி ஒரு வாரம் 10 நாள் ஆகுது. அப்போதைக்கு இன்னைக்கு அலோடுனாங்க.